என்ன மக்களே, ரொம்ப மாசமா, ரொம்ப வருஷமா நம்ம ட்ரை பண்ணியும் கன்சீவ் ஆக முடியல அப்படிங்க ஃபீல் பண்ற தம்பதியரா நீங்க? ஏதாவது ஒரு மருந்து நம்மளுக்கு மேஜிக் பண்ணிடாதா? ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்ம கன்சீவ் ஆயிட மாட்டோமான்னு ஏங்குற தம்பதியா நீங்க? முதல்ல கவலைப்படுறத விடுங்க. சரிங்களா? கவலைப்படுறத விடுங்க. எந்த ஒரு மருந்துமே வந்து ஓவர் நைட் மிராக்கிள் நம்ம இந்த இன்ஃபர்டிலிட்டில டிடிசி ட்ரையிங் டூ கன்சீவ் உங்களுக்கு ஓவர் நைட் மிராக்கிள் யாருமே பண்ண முடியாதுங்க. நீங்க அந்த ஃபெர்டைல் விண்டோல இன்டிமேட் ஆனீங்க அப்படின்னா 80 to 90% சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ அந்த ஃபெர்டைல் விண்டோனா என்ன? அது எப்போ வந்து வரும் அப்படின்னா, ஃபெர்டைல் விண்டோ மாசத்துல 30 நாள்ல வெறும் 6 நாள் மட்டும் தாங்க ஃபெர்டிலிட்டி டைம். அந்த டைம்ல ஆணும், பெண்ணும் சேர்ந்தால் கன்செப்ஷன் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்க நார்மலா இருக்க தம்பதிகளுக்கு நான் இத சொல்றேன். சரிங்களா? ஸோ அந்த ஓவுலேஷன் டைம் வந்து எப்ப அப்படின்னா, பீரியட்ஸ் ஆன 14வது நாள். எல்லாருக்குமே அந்த முட்டை வளர்ந்து ரிலீஸ் ஆகுற அந்த டைமை தான் ஓவுலேஷன் டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைம் தான் ஃபர்டைல் விண்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 நாள் அந்த ஓவுலேஷன் டேல இருந்து 5 நாள் முன்னாடி வரைக்கும் கணக்கெடுத்து அந்த 5 நாளும் வந்து தம்பதியர் இன்டிமேட்டா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கருத்தரிக்கிற சான்ஸ் 80ல இருந்து 90% வரைக்கும் இருக்கு. இது எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இல்லாத தம்பதியருக்கு சொல்றேன். ஏன் அந்த 5 நாள் வந்து முக்கியம் அப்படின்னா ஸ்பெர்மோட லைஃப் ஸ்பேன் வந்து 5 டேஸ் இருக்குங்க. நம்மளோட பெண் உறுப்புல அந்த ஸ்பெர்ம் வந்து 5 நாட்கள் வரைக்கும் உயிர் வாழும் அப்படிங்கிறதுனால, அந்த 5 நாளும் நீங்க ஒருமிச்சு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த எக் வந்து அந்த ஸ்பெர்ம் கேட்ச் பண்ணிடும். கன்சீவ் ஆயிடலாம். வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நான் சொல்றேன்.